அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். ஜாசபீடியா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை அனுமன் கதையோடைய அத்தியாயம் 27 பார்க்க போறோம். கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. சரி, வாங்க நாம கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 27. அனுமன் புறப்பட்டு விட்டான். அண்ணல் ராமனின் அந்தரங்க நிகழ்வுகள் மற்றும் பிரத்யேக எண்ண சுமையோடும் ஏராளமான வீரர்களோடும் அனுமனுக்கு துணையாக முதலில் அங்கதன் வந்து நின்றான். பின் நீலன், கந்தமாதனன், விரஜன் என்று அனுமனுக்கான துணை பட்டியல் நீண்டு கொண்டே போக தொடங்கியது. இறுதியாக ஜாம்பவான் தன்னையும் அனுமன் படையோடு இணைத்துக் கொண்டார். அதற்கு முன்பாக அண்ணல் ராமனை சேவித்த ஜாம்பவான், பிரபு, நானும் அனுமனுக்கு துணையாக செல்கிறேன். தாங்களே எங்களுக்கான திசை தெற்கு என்பதை சொல்லாமல் சொல்லிவிட்டீர்கள். தெற்கு நோக்கி சென்றால்தான் தாங்கள் சந்தேகித்த ராவணன் ராஜ்யமான இலங்கையை அடைய முடியும். இடையில் கடக்க வேண்டிய ஆறுகள், மலைகள் ஏராளம். அவ்வேளையில் அந்த வானரங்கள் தங்கள் இயல்பு நிமித்தம் குறும்புகள் புரியும் பட்சத்தில் அவர்களை கட்டுப்படுத்தியும் கவனமாகவும் அழைத்து செல்ல அனுமன் ஒருவனால் முடியாது. எனவே நானும் உடன் செல்கிறேன். எங்கள் பயணம் வெற்றிகரமாக திகழ்ந்திட ஆசிர்வதியுங்கள் என்று ராமனை தொழுது வேண்டிக் கொண்டார். ராமனும் ஆசிர்வதித்தான். முன்னதாக விந்தன் என்பவன் தன் படையுடன் கிழக்கு திசை நோக்கி தன் தேடலை தொடங்கினான். அடுத்து சுஷேனன் மேற்கு திசை நோக்கி புறப்பட்டான். வடக்கு திக்கிற்கு சதவழி தயாரானான். இப்படி 4 திசைகளுக்கும் 4 பெரும் தளபதிகளுடன் சுக்ரீவன் உருவாக்கிய பெரும்படை அவன் அளித்த வாக்குப்படி சீதா தேவியை தேடி புறப்பட்டு விட்டது. தென் திசையான யமன் திசை நோக்கி மாருதி ராமபிரானை வணங்கி தொழுது ஆசிகளை மூட்டையாக கட்டிக்கொண்டு கிளம்பி விட்டது மாருதியின் படை. கிஷ்கிந்தையிலிருந்து தென் திசை நோக்கிய பயணம் எனும்பொழுது நர்மதை நதி தீரம், விந்திய மலைச்சாரல், பின் ஏமகுட பாகங்கள் என்கிற பூகோள வரிசைப்படி அவர்களது பயணம் தொடங்கிவிட்டது. தெற்கில் மகேந்திரகிரி வரை நீண்டு முடிய போகும் அப்பயணத்தின் இடையில் அநேக சுவாரஸ்யமான நிகழ்வுகளும் அவர்களுக்காக காத்திருந்தன. சாதாரணமாகவே ஒரு படை என்றால் பூமியே அதிரும், நீர்நிலைகளும் அழகிய வனப்பகுதிகளும் திண்டாடி திணறும். இதில் அனுமனின் வானரப்படை மனிதர்களின் அடக்கமான தன்மைகளுக்கு நேர் எதிரானது. விவேகத்தையும் இதனிடம் எதிர்பார்க்க முடியாது. இப்படி ஒரு படையை ஊசியில் நூல் கோர்ப்பது போல் கவனமாக வழிநடத்துவது என்பது சாதாரண விஷயமில்லை. இதை உத்தேசித்தே ஜாம்பவான் போன்ற முக்கால திருஷ்டி கொண்டவர்கள் உடன் வந்த போதிலும் அனுமனின் வழிநடத்தல் அவர்களுக்கு வேலையே வைக்கவில்லை. அனுமன் மிகுந்த கட்டுப்பாட்டோடு வானர படையை வழிநடத்தினான். குறும்புக்கும் குதியாட்டத்துக்கும் இடம் தராமல் தான் வழிநடத்தினான். ராம காரியமாக வந்திருக்கிறோம். இது நமக்கு பெரும் பாக்கியம். ராமபிரான் பெரும் சக்கரவர்த்தி. ஒரு சிறு செய்தி அனுப்பினாலும் போதும், அயோத்தியை அவர் பின்னால் திரண்டு வந்துவிடும். மானுட வீரர்கள் நம்மிலும் புத்தி கூர்மையும் தந்திரோபாயங்களையும் உடையவர்கள். ஆனால் அண்ணல் பொறுப்பை அவர்களிடம் ஒப்படைக்காமல் நம்மிடம் பொறுப்பை ஒப்படைத்திருப்பதை எண்ணி பாருங்கள். நம்மை மனித பிறப்பை விட மேலாக அவர் கருதுகிறார் என்று தானே பொருள். மந்திகளாகிய நமது மதிக்குள் உரைக்க வேண்டிய உண்மை இது என்றெல்லாம் பேசி பேசியே அவ்வளோ வீரர்களையும் வழிநடத்தினான். இரவும் பகலும் அந்த வானர கூட்டமும் நடந்தபடியே இருந்தது. இடையில் காடும் மலைகளுமே குறுக்கிட்டதால் அங்கே தேவியாரை தேட இடம் இருப்பதாக அவர்கள் கருதவில்லை. சமதளத்தில் நடந்தாலே பெரும்பசி ஏற்படும். மலைதளத்தில் நடக்கும் பொழுது கேட்கவா வேண்டும்? அனுமனின் கூட்டம் களைத்து போனது. பசியும் தாகமும் வாட்ட ஆரம்பித்தது. தாகத்தை தணித்து கொள்ள அவர்கள் நடந்த மலைவெளியில் ஒரு சுனை கூட கண்ணில் படவில்லை. அந்த மலைவெளியே ஒரு வறட்டு வெளியாக துளியும் பசுமை என்று தெரிந்தது. சூரியனோ பெருமளவு தகித்தான். களைப்பையே உணர்ந்திராத அனுமன் கூட களைத்து போய் ஒரு பாறை மேல் ஹேராம் என்றபடி அமர்ந்தான். அங்கதன் அருகில் வந்து, அனுமந்தா, இனி ஒரு அங்குலம் கூட எங்களால் நடக்க முடியாது. முதலில் குடிப்பதற்கு தண்ணீர் வேண்டும். வாயு மைந்தனான நீ உன் தந்தையை தியானித்து இந்த பிராந்தியத்தில் மழையை வரசை என்றான். நீலனும் பிரஜனும் கூட நாம் உரிய உணவுப் பொருட்களுடன் புறப்படாமல் கையை வீசிக்கொண்டு கதைகளோடு மட்டுமே புறப்பட்டு விட்டது பெரும் தவறு என்றனர். ஜாம்பவான் இவர்களைப் போல் அழுத்து கொள்ளவில்லை. அமைதியாக அனுமன் அடுத்து என்ன செய்ய போகிறான், என்ன சொல்லப் போகிறான் என்றுதான் பார்த்தார். அனுமன் கண்களை மூடிக்கொண்டு ராமனை தியானிக்க தொடங்கினான். பிரபு, இக்கட்டு தலை காட்ட தொடங்கியுள்ளது. இதை வெல்ல வழிகாட்டுங்கள் என்று உளவுபூர்வமாக பிரார்த்தித்துக் கொண்டான். மெல்ல கண் திறந்தவன் எதிரில் ஒரு அரிய காட்சி. வெகு தூரத்தில் ஒரு சிறு மலைக்குன்றின் உச்சி பாகத்திலிருந்து பறவைகள் சில வெளியேறிய வண்ணம் இருந்தன. அவற்றில் சில அனுமனின் தலைக்கு மேல் பறந்தபொழுது அவற்றில் அன்னமும் கோகிலமும் சக்கர வாகங்களும் இருந்தன. அபூர்வ பட்சிகள் அவை. வர்ண இந்த குன்று பக்கம் அவை வர தேவையே இல்லை.
அனலாய் காந்தும் வேளையில் உற்சாக குரல் கொடுத்தபடி அவை உச்சிவானம் ஏறுவதை பார்த்த அனுமனுக்கு அந்த மலைக்குன்றின் உச்சி பாகத்தில் ஏதோ ஒன்று இருக்க வேண்டும் என்று தோன்றியது. அடுத்த நொடியே அங்கே சென்று பார்த்த அனுமன் அக்குன்றின் கீழ் ஒரு பெரும் குகைப்பகுதி இருப்பதை கவனித்து உள்ளே செல்லவும் தொடங்கினான். அவனை பின்தொடர பார்த்தவர்களில் ஜாம்பவானை தவிர மற்றவர்களை அங்கேயே நிற்க சொல்லிவிட்டான். அந்த குகை பகுதி பாம்பின் உடல் பகுதி போல வளைந்து வளைந்து சென்றது. உள்ளே செல்ல செல்ல கும்மிரட்டு சூழ்ந்து கொண்டு கண்களை கரித்தது. அதே வேளையில் சடசடவென்று பறவைகள் உள்ளிருந்து வெளியே கடந்தும் சென்றன. அவையே அனுமனுக்கும் ஜாம்பவானுக்கும் நம்பிக்கை அளித்தன. அனுமந்தா, நாம ஏதோ ஒரு ஆபத்தை நோக்கி செல்வது போல் இருக்கிறது என்றான் ஜாம்பவான். அச்சப்படாதீர்கள், பட்சிகள் மகிழ்ச்சியாக உள்ள ஒரு இடம் ஆபத்தாக இருக்க முடியாது என்று பதில் கூறியபடியே உள்ளே தொடர்ந்து முன்னேறினான். அனுமனின் கூற்று பொய்யில்லை என்பது போல் பளிச்சென்று வெளிச்சமும் பட்சிகளின் ஜாலக்குரலும் காதில் ஒலிக்கத் தொடங்கியது. சலசலவென அருவி பாயும் சப்தம் வேறு சேர்ந்து கொண்டது. ஜாம்பவான் பெரும் உற்சாகத்துக்கு மாறிவிட்டார். அனுமந்தா, உன் யூகம் மெய்யாகிவிட்டது. அடேயப்பா, என்ன ஒரு அற்புத காட்சி! இருண்ட குகைக்குள் ஒளி மிகுந்த ஒரு சோலை, அதனுள் சில்லென்று பாயும் அருவிகள், சோலை மரங்களிலும் கனிக்கூட்டம். அற்புதம் அற்புதம் என்று பொங்கி வழிந்தார். வந்த வேகத்தில் ஒரு அருவி தடாக தருகே சென்று தாகத்தை தணித்துக் கொள்ள முயன்ற அனுமனையும் தடுத்தார். நில் அனுமந்தா, அவசரப்படாதே. என்ன ஜாம்பவான், தாகத்தை தணித்துக் கொள்ள முடிவது ஒரு அவசர செயலா? அதற்கில்லை. இந்த வனாந்தரம் நிச்சயமாக உலகிற்கு பொதுவானதில்லை. இதை யாரோ பிரத்யேகமாக நிர்மாணித்து பாதுகாத்து வர வேண்டும் என்றே என் மனம் எண்ணுகிறது. அப்படி ஒருவர் இருந்தால் அவர் அனுமதியின்றி நாம் இங்கே ஒரு துளி நீர் பருகுவது கூட பிழைதான். ஜாம்பவான் வெகு நயமாகவும் நாகரிகமாகவும் சொன்னதன் எதிரொலியாக அவர்கள் எதிரில் ஒரு அழகிய மங்கை தென்பட்டாள். பட்டாடை உடுத்தி கொத்து மலர் சூடியவளாய் பார்ப்பதற்கு மிக மிக ரம்மியமாகவும் இதமான ஒரு அழகோடும் காட்சி தந்தாள். அவள் கரங்களில் ஒரு பூக்குடை, அதில் அவள் பறித்து போட்ட மலர்கள். அவளும் அனுமனையும் ஜாம்பவானையும் பார்த்தாள். முதலில் லேசாக அதிர்ந்தவள் பின் மெல்லிய புன்னகைக்கு மாறினாள். அதுவே அனுமனுக்கும் ஜாம்பவானுக்கும் ஒரு தெம்பை தந்தது. அனுமன் அவளை வணங்கினான். தாயை வணங்குகிறேன். தங்களை காண்கையில் எனக்குள் என் தாயின் நினைவும் சேர்ந்தே எழுகிறது. தங்கள் திருமுகத்தில் ஒரு பெரும் கனிவையும் காண்கிறேன். இந்த வனம் பற்றியும் தங்களை பற்றியும் நான் அறியலாமா என்று கேட்டான். அந்த மாதரசியும் சிரித்தாள். வானரனாக இருப்பினும் சுந்தரமாக பேசும் நீ யாரப்பா என்று பதிலுக்கு கேட்டாள். தாயே, என் பெயர் சுந்தரன். அனுமந்தன் என்று அழைப்பார்கள். கிஷ்கிந்தை என் ராஜ்யம். அயோத்தியின் மாமன்னர் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவானவர் தற்பொழுது வனவாசம் புரிந்து வருகிறார். வனவாசத்தின் பொழுது அவரின் தர்ம பத்னியான ஜானகி தேவியாரை ஒரு கல்வன் கவர்ந்து சென்று விட்டான். அந்த கல்வனை தேடும் பணியில் வானர சேனையை வழிநடத்தி வந்தேன். மிக வறண்ட இந்த மலைப்பகுதியும் வெப்பமும் என் சேனையை களைப்படை வைத்துவிட்டது. அவ்வேளையில் பட்சிகளின் உற்சாக குரலை கேட்டு இங்கே இத்தனை தூரம் வந்துள்ளேன். குகை வாயிலில் எனது சேனை வீரர்கள் காத்திருக்கின்றனர். தாங்கள் அனுமதித்தால் அவர்களை உள்ளே அழைத்து நீர் அருந்தி இளைப்பார சொல்வேன் என்று தெளிவாக விவரித்தான். அவன் கூறிடும் பொழுதே வீரர்களும் அங்கே வந்துவிட்டனர். உள்ளே சென்ற உங்களை காணாது அஞ்சியே நாங்களும் உள்ளே வந்தோம் என்றான் அங்கதன். அந்த மாதரசியும் அவர்களை பார்த்து, முதலில் நீங்கள் இளைப்பாருங்கள், பிறகு பேசலாம் என்றாள். அடுத்த நொடி அவ்வளோ பேரும் அருவி சுனையில் பாய்ந்து விட்டனர். அடுத்த குறியாக பழமரங்களை உலுக்கி கனி வகைகளை தரைவிழ செய்து அள்ளி அள்ளி உண்டனர். கதலி வாழையும் செவ்வாழையும் கணத்தில் காணாது போக தொடங்கின. அனுமனும் தாகமும் பசியும் ஆறியவனாய் அந்த மாதரசி முன் பணிவோடு வந்து நின்று நன்றி பாராட்டினான். பிறகு அவள் தான் யார் என்று கூறத் தொடங்கினாள். சுந்தரா, இது மயன் என்னும் அசுர சிற்பியால் உருவான மாயவனமாகும். மயன் ஹேமை என்னும் அப்சர இனத்து பெண்ணிடம் காதல் கொண்டு அவளுக்கென இந்த மாயாவனத்தை உருவாக்கி பரிசாக அளித்திருந்தான். தேவர்களின் தலைவனான இந்திரனுக்கு மயனின் இந்த செயல் பிடிக்கவில்லை. எனவே அவன் மயனை கொன்றுவிட்டான். ஆயினும் இந்திரனின் செயல் பிடிக்காமல் ஹேமை மயனின் நினைவோடு இந்த வனத்தில் வாழ்ந்து வருகிறாள். நான் அவளது நெருங்கிய தோழி. என் பெயர் ஸ்வயம் பிரபை. நான் மேருவின் புதல்வி. ஹேமைக்கு துணையாகவும் ஏகாந்தம் விரும்பியும் இங்கே உள்ளேன் என்று அனுமனிடம் ஒரு நீண்ட கதையை கூறி முடித்தாள். தங்களுக்கு மிகப்பெரிய உள்ளம். ராம காரியமாக செல்லும் எங்களுக்கு உதவிய உங்களை என்றும் நாங்கள் மறக்க மாட்டோம் என்றான் அனுமனும். நல்ல நோக்கத்திற்காக செல்லும் உங்களுக்கு உதவியதில் எனக்கும் மகிழ்ச்சியே. என் தோழி இப்பொழுது இங்கு இல்லை. இந்திரனால் பாதிக்கப்பட்ட அவள் பிரம்மதேவனைத்தான்
தன் தலைவனாக வருந்துள்ளாள். எனவே பிரம்மனின் சத்தியலோகத்துக்கு சென்று அங்கே பிரம்மனை வழிபட்டு விட்டு வருவாள். ஒவ்வொரு பௌர்ணமியிலும் அவள் இவ்வாறு செல்வது வழக்கம். இப்பொழுது அவள் பிரம்மலோகம் சென்று இருப்பதால் அவளை உங்களால் சந்திக்க முடியவில்லை என்று ஹேமை அங்கு இல்லாததற்கான காரணத்தையும் கூறினாள். இஸ்வயம் பிரபையை அனுமனும் மற்றுமுள்ள வீரர்களும் பதிலுக்கு நன்றியோடு வணங்கி நின்றனர். உத்தரவு தாருங்கள், புறப்படுகிறோம் என்று அவர்கள் கூறியதை கேட்டவுடன் புன்னகைத்தாள். வீரர்களே, இது மாயாவனம். இங்கே ஒருவர் வரலாம், ஆனால் இங்கிருந்து பூமியில் கால் கொண்டு நடந்து வெளியேற முடியாது. மயன் அவ்வாறு திட்டமிட்டு உருவாக்கிய வனம் இது. அதனாலேயே அந்நியர் எவரும் இங்கு வந்ததில்லை. வறண்ட மலை பகுதியாதலால் மிருகங்களும் இங்கு நடமாடாது. இந்த வனத்து பறவைகள் மட்டும் குகை வழியே வெளியே சென்றுவிட்டு திரும்பிவிடும் என்றாள். அப்படியானால் நாங்கள் எப்படி வெளியேறுவது என்று சற்று பதறத்தோடு கேட்டு அங்கதனை பார்த்த ஸ்வயம்பிரபை, கவலை வேண்டாம், நீங்கள் செல்ல வேண்டிய இடத்தை கூறுங்கள், உங்களை நான் அங்கே விட்டு விடுகிறேன். எல்லாம் கணத்தில் நிகழ்ந்துவிடக்கூடிய மயன் தோட்டத்தில் தான் நீங்கள் இருக்கிறீர்கள் என்றாள். ஜாம்பவான் அதை கேட்டுவிட்டு வேகமாக முன்வந்து, தாயே, எங்கள் இலக்கு இலங்கை. அங்குள்ள ராவனிடத்தில் தான் சீதாதேவியார் இருக்க வேண்டும் என்பது எங்கள் முடிவான எண்ணம் என்றார். அதை கேட்ட ஸ்வயம்பரம்பையும், கவலை வேண்டாம், உங்களை இலங்கை நகருக்கு அருகில் சமுத்திர கரையோரம் சேர்த்து விடுகிறேன். இலங்கைக்கே உங்களை கொண்டு சேர்த்திட எனக்கு சில கட்டுப்பாடுகள் உள்ளன. இந்த மாயாவனத்தை சிருஷ்டித்த மயனுடைய சகோதரி தான் மண்டோதரி தேவியார். அவர் வாழ்க்கைப்பட்ட இடம் இலங்கை. எனவே என்னால் உங்களை இலங்கைக்கு கொண்டு சேர்க்க இயலாது. ஆயினும் மிக சமீபமான ஒரு நிலப்பரப்பில் விடுகிறேன். அதற்கு ஒரு புறம் கடல், மறுபுறம் உயர்ந்த மகேந்திரகிரி சிகரம். இந்த சிகரத்தில் தேவர்கள் மட்டுமே சென்று வருவர். கால் பதித்து நடந்தால் இந்த சிகரத்து விருட்சங்களின் மகரந்தங்கள் நடப்பவரை மதிமயங்க செய்துவிடும். எனவே எச்சரிக்கையாக இந்த சிகரத்தின் கீழிருந்து கடல் வழியாகவே இலங்கை செல்ல முயலுங்கள் என்று கூறியவள் கண்ணிமைக்கும் நேரத்தில் அவ்வளோ பேரையும் கடலுக்கும் மகேந்திரகிரி மலைக்கும் இடையிலான நிலப்பரப்பில் கொண்டு வந்து விட்டாள். பின் அவர்களின் வெற்றிக்காக வாழ்த்துவிட்டு மாயமானாள். அனுமனின் உள்ளம் பூரித்து போனது. ஒரு பெரும் துன்பம் வருவது போல் தோன்றியது. ஆனால் அண்ணலை நினைத்து தியானிக்கவும் அது பெரும் இன்பமாக மாறி கடக்க வேண்டிய பெரும் தூரத்தையும் நொடி பொழுதில் கடக்க வைத்து விட்டது என்று அங்கதனிடம் கூறி பூரித்து போனான். ஆனால் அங்கதனிடமோ பெரும் சோகம். என்ன அங்கதா, மகிழ வேண்டிய தருணத்தில் எதற்கு இந்த சோகம்? அனுமந்தா, தரைப்பரப்பை கடப்பதே பெரும்பாடு. ஆனால் நாம் கடந்தாக வேண்டியதோ கடற்பரப்பு. நாம் அத்தனை வீரர்களையும் சுமக்கும் அளவு ஒரு கப்பலுக்கோ அல்லது கடலில் மிதக்கும் கலனுக்கோ இப்பொழுது வழி இல்லை. இந்நிலையில் இந்த இலங்கை எந்த திசையில் இருக்கிறது என்றே தெரியாமல் கடலில் நீந்தி இறங்குவதும் நம் வீரர்களுக்கு சாத்தியமில்லை. இதையெல்லாம் உத்தேசித்தேன், கலக்கமாக உள்ளது என்றான் அங்கதன். அனுமனுக்கும் அங்கதனின் கேள்வி நியாயம் புரிந்தது. அப்பொழுது அவர்கள் நின்று பேசிய இடத்திற்கு அருகில் உள்ள மகேந்திரகிரி மலையின் அடிவாரத்து மரம் ஒன்றின் பெரும் கிளையில் அமர்ந்திருந்த ஒரு கழுகானது அவர்கள் பேசுவதை கேட்டபடி இருந்தது. அது சாதாரண கழுகல்ல. என்ன நண்பர்களே, கதையை கேட்டீங்களா? இந்த கதையோட தொடர்ச்சி உங்களுக்கு அடுத்த பாகமா வரும். அதுவரை இந்த கதையை கேட்டுட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க, லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. யாராருக்கெல்லாம் அனுமனை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம மென்ஷன் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.